வெல்கம் வீவர்ஸ் 3 ரோசஸ். இன்றைக்கி வந்து அடமாவு விடிகாலையில் 3 மணிக்கா ஊற வச்சேன். ஒரு 4 ஹவர்ஸ் ஊறிச்சு. ஒரு 8:30 மணிக்கு வந்து மிக்சிலே அரைச்சிட்டேன். இதுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு தான் மெயினாக இருக்கணும். 100 கிராம் அரிசினா 100 கிராம் கடலைப்பருப்பு, மீதெலாம் கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து 9 மணிக்கே ஊற்றுறேன். கடாயிலே ஊற்றிடலான்னு சொல்லிட்டு தாளித்தேன். அப்படியே அந்த கடாயிலே ஊற்றிடுறேன். அந்த காலத்தில் கடாயில் ஊற்றி தருவாங்க, சூப்பராக இருக்கும், மொறுன்னு இருக்கும். சரி ஞாபகம் வந்தது, அதிலே ஊற்றியாச்சு. சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்ல எண்ணெய் செலவாகும் கொஞ்சம். இதை சாப்பிட்டே மதியானம் வரைக்கும் ஒன்றும் சோர்வாக இருக்கும். இது வேறு ஆயில் ஊற்றினோடனே ஒன்று சாப்பிட்டா போதும், சூப்பராக இருக்கும். அப்படியே தவாலே ஒன்று ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம். திருப்தியாக இருந்துச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். 2 பேருங்கிறதுனால நான் கொஞ்சம் தான் போட்டேன். பருப்பு இவ்வளவு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, மெயினாக கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை என்ன சொல்லுவாங்க 150 கிராமா 100 ml போட்டேன். நாங்கள் 2 பேருன்றதால ஒரே சின்ன கப்பு தான். எவ்வளோ கப்புனா, ஒரு நிமிஷம், இதுதான் அளவு எங்களுக்கு. இதுதான் அளவு. இது வந்து ஓவன் கொடுத்த கப்பு. இதில் கூட மெஷர்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்பர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். காணும். ஓகேவா? இதுதான். அப்படி பாருங்கள். சின்னதாக இது ஃபுல்லாக அரிசி போட்டேன். கொஞ்சம் சிறுபருப்பு, ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு போட்டுச்சு. அவ்வளோதான். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சேன். விடிகாலை எழுந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து 9 o'clock ஆகும். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். அவ்வளோ. இதில் வந்து தாளிப்பு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம் முக்கியமாக அரிஞ்சு போட்டு சரி போட்டாச்சு. இது வந்து தவாலை ஒன்று சாப்பிட்டா போதும். ஒன்று சாப்பிட்டா போதும். அவ்வளோதான். மீதி எடுத்து வச்சிட வேண்டியதான். ஃப்ரிட்ஜில் போட்டுலாம். எங்கள் வீட்டில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. அதில் இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றுறோம். அப்போ நல்லா மொறுன்னு ஊற்றுருவோமா. எண்ணெயை ஊற்றிட்டா தான் சூப்பராக விட்டாங்க. சாரி சவுண்டு. ஒரு 4 பக்கம் அதை ஊற்றிட்டு வச்சோன்னா கோல்டு வேறு விடிஞ்சா நின்றுதா ஒரே டென்ஷன். ஓகே டன். வாங்க சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்?